Hi, hello friends. Very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் மூமெண்ட் எங்கே நடக்க போகுது, மார்க்கெட் மேலே போகுதா கீழே போகுதா, எந்த சப்ளை ஒர்க் ஆகும், எந்த டிமாண்ட் ஒர்க் ஆகும் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத பேஸ் பண்ணிவிட்டு, அதாவது நான் சொல்கிறத எடுத்துக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல்ஸ் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே பெட்டர். ஸோ நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் பை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஸோ டுடே வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். ஸோ 1999 டிஸ்கார்ட் சப்போர்ட் ஃபார் 1 இயருக்கு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் 999க்கு வந்து இன்றைக்கி மட்டும் ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோடய பர்சனல் டெலகிராம் லிங்க் போனீங்கன்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தலாம். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணேன், மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டில் இருந்து வரலாம். ஸோ கோல்டு வந்து என்ன பண்ணிட்டேன், 1 ஹவரில் மார்க்கெட் வந்து இந்த சப்ளையை எடுப்பான் அப்படின்ட்டு இன்னொரு பிளானு. ஓகேங்களா? மார்க்கெட் இந்த சப்ளை எடுத்துகிட்டு செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு என்னோடய ஒரு பிளானு. ஸோ மார்க்கெட் இந்த டிமாண்டில் இருந்து கண்ட்ரோல் எடுத்து அப்புறம் இந்த சப்ளையில் போயிட்டு மார்க்கெட் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கார்ட்லேயும் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த சப்ளைன்றது பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸோட சப்ளை. ஏன்னா மார்க்கெட் ரீஃபண்ட்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ ரீஃபண்ட்மெண்ட் எடுத்தனால நம்ம 15 மினிட்ஸோட சப்ளை வந்து எடுக்கிறோம். ஸோ நமக்கு இன்டிஸ்மெண்ட்டும் நல்லா பக்காவாக வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இன்டிஸ்மெண்ட்டும் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நமக்கு வந்து மேலே போயிட்டு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு என்னோடய ஒரு பிளானில் என்ன பண்ணேன், கீழே இருந்து இப்போ மார்க்கெட் வந்து கீழே போயிட்டுருக்க மார்க்கெட் இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து அந்த பவரில் வந்து இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து கீழே செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு என்னோடய ப்ரெடிக்ஷனில் போட்டேன். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ டிமாண்டில் மிட்டிகேட் 1 ஹவர் டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட்டை எடுக்கிறோம். ஸோ 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட்டை எடுத்தாச்சு. ஸோ 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட் எடுத்தனால நம்ம 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். ஸோ 1 மினிட்ல ஸ்ட்ரக்சர் வந்து பெருசாக ஃபார்ம் பண்ணனால நம்ம 5 மினிட்டுக்கு போகிறோம். ஸோ 5 மினிட்ல இதுதான் வந்து டிமாண்டு. ஓகேங்களா? 5 மினிட்ஸில் இதுதான் டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பையிங் வந்து இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன் டிஸ்கார்டில். ஸோ என்ட்ரியும் வந்து போட்டுட்டேன். மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு மேலேயே போயிட்டு இருந்துட்டான். ஓகேங்களா? மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடுச்சு. ஸோ நான் என்ன ஒரு பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து பண்ணி இந்த இடத்துல எகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ட்ரியை எடுத்துகிட்டு எகைன் கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். ஸோ நமக்கு வந்து எகைன் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து எங்கேயுமே நடக்கலை. ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் கீழே போய் ஃபெயிலியர் கொடுத்துச்சு. ஸோ நம்ம இந்த என்ட்ரியில் இந்த எஸ்எல்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. ஸோ மார்க்கெட் இந்த சப்ளைலேருந்து செல் ஆகிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைலேருந்து செல் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க டிஸ்கார்டில் இங்கேருந்து செல் போகலாமா அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன சொல்லிட்டேன்னா, இங்கேருந்து செல் வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஓவரால் லிக்விடிட்டி, அதாவது இன்டிஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த இன்டிஸ்மெண்ட்டு எடுக்கிறதுக்கும் மார்க்கெட் வந்து மேலே வரலாம். ஆக்சுவலாக இப்படி வந்துட்டு இந்த இன்டிஸ்மெண்ட்டும் எடுத்துகிட்டு சப்ளை ட்ரிகர் ஆகாமலும் சரி ட்ரிகர் ஆகிட்டும் சரி மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் இங்கே வந்து எடுக்க வேணான்னு சொல்லிட்டேன். ஆனால் மார்க்கெட் கரெக்டாக இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை பவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை பவர் கிடையாது.
ஆக்சுவலாக ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியிலேருந்தே செல் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட் டெய்லியிலேருந்தே செல் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ அதனால் ட்ரெண்டு வந்து செல்லுக்கு மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ செல் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 4 ஹவரில் என்ன பண்ணியிருக்கு, ஒரு ரியாக்ஷன் கொடுத்து போயிருக்கு. ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில் ரியாக்ட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த டிமாண்டில் ரியாக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு. ஸோ 1 ஹவர் டிமாண்டில் எடுத்தோம் நம்ம. ஸோ 1 ஹவர் டிமாண்டுக்கு மார்க்கெட் ஒரு சூப்பரான ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கீழே போயிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ நம்ம இங்கே எஸ்எல்லேருந்து எஸ்கேப் ஆயாச்சு. ஓகே, இப்போது டெய்லி டைம் ஃப்ரேம் தான் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா, லோவர் டைம் ஃப்ரேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர். இப்போ மார்க்கெட் 4 ஹவர்லேயே நமக்கு என்ன பண்ணிடுச்சு, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து இங்கே சோச்சை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு மார்க்கெட். ஸோ சோச்சை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஸோ நம்ம 4 ஹவருக்கு வந்துடலாம். ஸோ இந்த டிமாண்ட்லாம் எடுத்துடலாம். ஸோ 4 ஹவரில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டிமாண்டை எங்கே ஃபெயிலியர் பண்ணியிருக்கான் அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த டிமாண்டை ஃபெயிலியர் பண்ண கேண்டல் இந்த கேண்டல். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபுல் சைஸ் பாடி கேண்டல், இந்த டிமாண்டை ஃபெயிலியர் பண்ண கேண்டல் இந்த கேண்டல். ஸோ இந்த கேண்டல் டிமாண்டை ஃபெயிலியர் பண்ணல. எந்த கேண்டல்னா இது டிமாண்டை ஃபெயிலியர் பண்ணலை இந்த இடம். ஓகேங்களா, ஸோ இதை விட்டுறலாம். ஸோ இங்கே வந்துடலாம். ஸோ டிமாண்டை இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கே வந்து ஃபெயிலியர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கேண்டலை எடுத்துக்கோங்க. ஸோ இதை இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது 4 ஹவரில் மேலே சப்ளை இருக்கான்னு பாருங்கள், எங்கேயுமே சப்ளை இல்லை. ஸோ நமக்கு இந்த ரெஸ்பெக்ட் பண்ண இந்த ஒரு கேண்டல் தான் இருக்குது, இது நமக்கு சப்ளை. இது என்ன சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ளிப்பு. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஃப்ளிப்பு சப்ளை. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் போனால் பெட்டர். ஓகேங்களா, சரி ஓகே. இதில் வந்து ரீஃபைன்மெண்ட்டை எடுத்துக்கலாம். ரீஃபைன்மெண்ட்ஸ் எங்கே இருக்குது, ஸோ இது ரெண்டுமே ரீஃபைன்மெண்ட்டுன்றனால இதை ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, தென் இது ஒரு ரீஃபைன்மெண்ட், தென் ஓகே, 2 ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. இப்போது இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கு. ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்து ஒரு நமக்கு ஒரு சப்ளை வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ நமக்கு கியூஎம்எல்லும் மீட் ஆகுது. ஓகே, அப்போ இந்த சப்ளை வேலிடு, இந்த சப்ளையும் வேலிடு தான். இதை விட இது கொஞ்சம் வேலிடு இந்த இடம். சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு 4 ஹவர்னுடைய ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் அப்படின்றனால இந்த முன்னாடி இருக்கிற சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. அப்போது பவர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை. ஸோ ஃபுல் சைஸ் பாடி கேண்டல்னால முன்னாடியே ஒர்க் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த சினாரியோவில் உள்ளே இருக்கிற 2 ரீஃபைன்மெண்ட்டு பவர், ரெண்டுமே பவர். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தனால நமக்கு ஒரு ஃப்ளிப் வந்து கிடச்சிருச்சு. அது இல்லாமல் இங்கே ஒரு இந்த ஹை அப்படின்றது நமக்கு இன்டியூஸ்மெண்ட். ஸோ ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க, மார்க்கெட் மேலே சப்ளை இல்லை, ஆனால் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டும் கீழே வரலாம், இப்படியும் பண்ணலாம் மார்க்கெட். ஸோ ஒரு பிளானை வந்து போடலாம். நமக்கு இந்த சப்ளை ஒரு ஸ்வீப் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு பிளானை வந்து போடலாம். மார்க்கெட் இந்த சப்ளை ஸ்வீப் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்ம 4 ஹவரில் ஸ்வீப் பண்ணுறோம் அப்படின்னா 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம சப்ளையில் என்ட்ரி எடுத்து இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ண முடியும் என்ட்ரியை. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுங்களா, இதுதான் நெக்ஸ்ட் மூமெண்ட் கோல்டில். ஓகேங்களா, சரி ஓகே. யூரோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தலாம். ஸோ யூரோ ஹிஸ்ட்ரியில்
நான் நேற்று சொன்ன மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட்ஸ் வந்து சொன்னேன். ஆனால் இந்த டிமாண்ட் அவ்வளோ பவர் கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் மார்க்கெட் இந்த டிமாண்டில் தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ இதுவும் டிமாண்டு தான். ஓகேங்களா? இது என்ன டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இது என்ன டிமாண்ட் அப்படின்னு நான் இந்த லோ அடிக்கிறதுக்கு சான்சஸ் ஹை அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நமக்கு ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ அதனால் நமக்கு இது வந்து லோ டைம் ஃப்ரேமில் பண்ணுறவங்களுக்கு சோச்சா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி கோர்ஸில் பார்த்தவங்களுக்கு இந்த இடத்துல சோச் ஆக போகுது அப்படின்றது வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சோச் ஆகிடும் அப்படின்றது தெரியும். ஸோ நம்மளோட லிக்விடிட்டி கிளாஸில் பார்த்தவங்களுக்கு சோச் ஆகும், எகெயின் இதுவும் சோச் ஆகும் அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் நம்ம இதை சோச்சா வந்து கன்சிடர் பண்ண வேணாம். இதை வந்து லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிவிட்டு இந்த டிமாண்டில் இருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இந்த டிமாண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்பு. ஸோ ஃப்ளிப்பு வந்து ஒரு நல்ல பவர் தான் ஃப்ளிப்பு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு நிமிஷம் இருங்க, தெரியலன்னா இப்படி போட்டுக்கிறேன். மார்க்கெட் இந்த இடத்துல சப்ளைவை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ரியாக்ஷன் கொடுத்து மேலே போய் ஃபெயிலியர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃப்ளிப் என்ட்ரி ஒர்க் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு 50% சான்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுவும் 50% சான்ஸு. இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகாது அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதுக்கு இன்கேஸ் இதை பிரேக் பண்ணி வந்தால் இதில் பை, இதை பிரேக் பண்ணி வந்தால் இதில் பை. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் எங்கே போகும் அப்படின்றது இருக்குது. நமக்கு ஒரு பிளான் வந்து இருக்குது. சரி, ஓகே. 15 மினிட்ஸோட சப்ளை இது. ஓகேங்களா? 15 மினிட்ஸ் சப்ளை. ஸோ 5 மினிட்ல ரீஃபண்ட் பண்ணிட்டு 5 மினிட்ல ரீஃபண்ட் கிடச்சிருச்சு. ஸோ 5 மினிட்ல ரீஃபண்ட் எடுத்தனால நம்ம 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். ஸோ 1 மினிட்ல நமக்கு ஸ்ட்ரக்சர் பெருசு. ஸோ அதனால் எகன் 5 மினிட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எகன் 5 மினிட்ல இது வந்து சோச். ஓகேங்களா? இது வந்து பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். ஸோ நமக்கு இது வந்து டிமாண்டு. எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வைக்கணும். இந்த ப்ரீவியஸ் லோக்கு கீழே வச்சாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ இதில் என்ட்ரி மார்க்கெட் வந்து எக்ஸ்டர்னல் ஹையை தூக்கிடுவான். ஸோ எக்ஸ்டர்னல் ஹையை தூக்கிடுவான். ஏன் எக்ஸ்டர்னல் ஹையை தூக்குவான் அப்படின்றதுக்கு ரீசன் நேற்றே நான் சொல்லிட்டேன். இங்கே இருக்கக்கூடிய, அதாவது 4 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டியை அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த லிக்விடிட்டியை அடிச்சுட்டு இந்த சப்ளைலேருந்து செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சார்ட்டை நல்லா பார்த்துங்க, கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து செல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ஹை. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு மூமெண்ட் எங்கே இருக்குன்னா, இந்த சப்ளைக்கு வெயிட் பண்ணணும். இந்த சப்ளைலேருந்து செல் வந்து போகணும். இதுக்கு மேலே நம்ம பை வந்து ட்ரேடு பண்ண வேண்டாம், என்னோட சஜஷன். ஏன்னா 4 ஹவரில் இந்த இடத்த ஸ்வீப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு இந்த சப்ளைலேருந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சிம்பிள் தான். ஓகே, இன்றைக்கி ஏயுடி யூஎஸ்டியில் ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக கோல்டுலேயும் என்ட்ரி போல், யூரோ யூஎஸ்டிலையும் என்ட்ரி போல். கோல்டில் என்ட்ரி போனோம், ஆனால் டெலீட் பண்ணியாச்சு. நமக்கு ஃபெயிலியர் ஆகிரும் அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு. டெலீட் பண்ணிட்டோம். ஸோ ஏயுடியில் ஒரு என்ட்ரி வந்து ஒரு சின்ன இன்ட்ராடே வந்து பண்ணியிருந்தேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் இந்த சப்ளைலேருந்து செல் ஆகலாம் அப்படின்ட்டு டிஸ்கார்ட் சப்போர்ட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து சப்ளையில் வந்து மிட்டிகேட் பண்ணாமல் நமக்கு என்ன பண்ணிட்டான், 4 ஹவரில் ஒரு டிமாண்டை கொடுத்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணாமல் கீழே அந்த டிமாண்டுக்கு வந்துட்டான். ஸோ அந்த டிமாண்டு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, அது வந்து எப்படின்னா, இப்போது இந்த டிமாண்டுன்றது 15 மினிட்ஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு நேராக அந்த சப்ளைக்கு போகிறதுக்கு அவ்வளோ பவர் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெய்லியோட சப்ளைனுடைய இம்பேலன்ஸில், இது இம்பேலன்ஸ் சரிங்களா, இம்பேலன்ஸில் மார்க்கெட் திரும்புது அப்படின்றப்போ செல் ஆகிறதுக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி இதில். அப்போது நம்ம அங்கே போயிட்டு பை அடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு டேஞ்சரான விஷயந்தான்.
பை அடிக்கக்கூடாது. ஆனால் நான் எதுக்கு பை அடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே ஒரு செட்டப் வந்து பக்காவாக க்ரியேட் ஆச்சு. 4 ஹவரில் ஒரு இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர். அதுக்குள்ளே 15 மினிட்ஸ் என்ன இருக்குது, 15 மினிட்ஸ் ரீஃபர்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போது நான் 5 மினிட் ஆர் 1 மினிட்டுக்கு வந்து போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிரேக்கை இங்கே சோச் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு டிமாண்ட் அப்படின்றது இதுதான் டிமாண்ட். ரெண்டுமே சேர்த்துனாலே டிமாண்டு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டிமாண்டை வந்து போட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு டபுள் டாப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ டபுள் டாப் கிரியேட் ஆனதுனால இந்த இடத்துல வந்து என்ட்ரி, ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ட்ரி கொஞ்சம் என்ட்ரி நம்ம கொஞ்சம் மேலே தான் தூக்கி போடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டபுள் டாப் கிரியேட் பண்ணனால நமக்கு இங்கேவே தெரியுது, இங்கேருந்து மார்க்கெட்டை இது வரைக்கும் டிபி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த டபுள் டாப். ஓகேங்களா? அதாவது ஏஷியனோட ஹையை போய் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அதனால என்ன பண்ணிட்டோம், இந்த இடத்துல சோச் வந்து எடுத்துகிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ணி இந்த ஏஷியனோட ஹை வரைக்கும் வச்சாச்சு. ஆனால் இந்த ஹை வரைக்கும் நீங்கள் வைக்கிறீங்க, அதாவது இந்த எக்ஸ்டர்னல் ஹை வரைக்கும் வைக்கிறீங்க, இல்லைனா இந்த ஹை இது வரைக்கும் வைக்கிறீங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக போகாது. ஏன்னா மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்தது டெய்லி டைம் ஃப்ரேம்களோட இம்பேலன்ஸில் கண்ட்ரோல் எடுத்திருக்கு. ஓகேங்களா? இன்னும் கன்ஃபர்மேஷன் தரல. ஆனால் அங்கே இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ப் டவுனு கீழே வந்துட்டுருக்கு. அப்படின்றப்போ நம்ம கவுண்டரில் பண்ணுற மாதிரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் இருந்து என்னோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட்லேருந்து மறுபடியும் போயிட்டு இந்த சப்ளைலேருந்து எடுத்து கண்ட்ரோல் எடுக்கும் அப்படின்றது என்னோடய பிளானு. ஆனால் நம்ம டிபி இங்கே செட் பண்ணுறது செட் பண்ணியாச்சு. ஆனால் மார்க்கெட் டிபி கொடுத்துட்டு இங்கே கீழே வந்துட்டான். ஓகேங்களா? நமக்கு சப்ளைக்கு போகிறானோ இல்லையோ, இங்கே வந்து ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். அப்போ நம்ம ஃபெயிலியர் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், ஓகே மார்க்கெட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் ட்ரேட் பண்ணாமல் இருந்துட்டால் போதும். ஒரு சேஃபர் ஜோனில் இருந்துட்டாலே போதும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ட்ரேடில் நம்ம ஒரே ஒரு ட்ரேடு தான் பண்ணோம். ஸோ $131 வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு போரிங்கான டே மாதிரி தான். ஓகேங்களா? ஒரே ஒரு சிங்கிள் ட்ரேடு மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஸோ யூரோ யூஎஸ்டியில் ஒரு என்ட்ரி வந்து நமக்கு கிடச்சிது. ஆக்சுவலாக ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிது. அதை நம்ம வந்து வேண்டாம், இதில் பண்ண வேணாம் அப்படின்ட்டு என்னோடய ரூல் படி நான் அது போக வேணாம். ஆனால் ஆக்சுவலாக இது டிமாண்டு ஒர்க் ஆகும், ஏன்னா ஃப்ளிப்பு வேறு. ஸோ இந்த ரூல் படி போக வேணாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கும். ஸோ அதேமாதிரி கோல்டில் இந்த டிமாண்ட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த டிமாண்ட்னா ஆக்சுவலாக 1 ஹவர்னுடைய டிமாண்ட். ஓகே, இதில் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு, நல்லா மிட்டிகேட் இந்த இடத்துல பண்ணிவிட்டு, நல்லா ஒரு ஃபோர்ஸாக மேலே போயிட்டான். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன மிஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே ஃபுல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல அக்ரெசிவ் என்ட்ரி, டைரக்ட் என்ட்ரி வந்து போட்டிருக்கணும், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதையும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி 2 ட்ரேடை நான் மிஸ் பண்ணிட்டனால, ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் தான் பண்ணோம். அதுவும் வந்து ஒரு $131 மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரி, ஓகே. நோ லாஸில் இருக்குன்றனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஐ லைக் திஸ் வீடியோ அப்படின்ட்டு கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.